கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் யோபு 29:3. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். எல்லோருக்குமே தெரிந்த கதைதான் யோபு உடையது. யோபு உடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல எல்லாத்தையுமே இழந்த சூழ்நிலை. அவனுக்கு இருந்த எல்லா சொத்துமே அழிஞ்சு போயிடுச்சு. அவனுடைய 10 பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. ஒரே நாள்ல நடு ரோட்டுக்கு வந்த சூழ்நிலை, இருண்டு போன வாழ்க்கை, என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த ஒரு வாழ்க்கை. அப்படி இருந்த யோபுடைய வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் நம் ஆண்டவர். நம்மளுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா சில வேளையில ஏதாவது எதிர்பாராத பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், கடன் பாரங்கள், தோல்விகள் வரலாம். என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கலாம். யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இருள் சூழ்ந்திருக்கலாம். அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் இருளை அகற்றி வெளிச்சத்தை கொண்டு வர விரும்புகிறார். வெளிச்சத்திற்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தை. எப்படி நாம் இருளை கடந்து செல்ல முடியும் தெரியுமா? சங்கீதம் 119:105 சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள குழப்பங்களை, சந்தேகங்களை நீக்கி தெளிவான வழியை காட்டுகிறது. நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருளாய் இருக்கிறதே, பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையே, என் பிள்ளை எப்படி செட்டில் ஆவான்னு தெரியலேன்னு சொல்லி பல இருளான சூழ்நிலையில் நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க கூட கடந்த இரவெல்லாம் அழுது கொண்டே இருக்கலாம். பிள்ளைகளை நினைத்து, தேவைகளை நினைத்து. இருளை நீங்கள் கடந்து போவீர்கள். எங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம். அப்பா, அம்மா, தம்பிகள் என்று சொல்லி சந்தோஷமாக தான் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. திடீரென்று எதிர்பாராமல் என் அப்பா சுகவீனப்பட ஆரம்பித்தார். அவர் சுகவீனப்பட ஆரம்பிக்கும் போது நாங்கள் கலங்க ஆரம்பித்தோம். அதே நேரத்தில் ஒரு நாள் எங்கள் அப்பா எங்களை விட்டு கடந்து போனார். யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டோம். சுத்தி எல்லா சொந்தங்களும் இருந்தாலும் யாரும் இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். என்ன செய்வது என்று தெரியாது, எங்கே போவது என்று கூட தெரியாது, யார்கிட்ட போய் உதவி கேட்பது என்று கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்ட நேரத்தில் நான் வெறும் +2 தான் முடிச்சிருந்தேன். மேலே படிக்கவில்லை. நான் மேலே படிக்க ஆசைகள் உண்டு. ஆனால் இனி எங்களுக்கு நம்பிக்கையாய் இருந்த அப்பா இல்லையே, இனி யார் எங்களை படிக்க வைப்பார்கள் என்ற சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருந்த நேரத்தில் கர்த்தர் எங்களுடைய கண்ணீரை பார்த்தார். எங்களுடைய இருளான சூழ்நிலையை வெளிச்சமாக மாற்றினார். அவருடைய வசனத்தினால் எங்களுடைய குடும்பம் இருளை கடந்து வந்திருக்கிறது. இன்னும் எத்தனை இருள்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் வார்த்தையை கொண்டு கடந்து போவோம் என்கிற நம்பிக்கையையும் விசுவாசமும் உண்டு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய சூழ்நிலையையும் எல்லா அந்தகாரத்தையும் கர்த்தர் மாற்றுவார். எல்லா இருளையும் மாற்றுவார். நிச்சயம் உங்களை வாழ வைப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. God bless you. Amen. Amen.